வணக்கம் மேக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸைஸ் 10.2 கொஸ்டின் நம்பர் 7. எனக்கு முன்னாடி என்னோட சேனல் வணக்கம் மேக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ட்ரா த நெட்வொர்க் அண்ட் கேல்குலேட் earliest starting time, finishing time, latest starting and finishing time, determine critical path and duration. ஜாப்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டயக்ராம் நெட்வொர்க் போடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1லேருந்து 2க்கு போகிறோம் இல்லையா, 1லேருந்து 2க்கு போகிறோம். திஸ் இஸ் 2. இதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 6. அடுத்தது 1லேருந்து 3க்கு வரும். இதுக்கு வந்து 5. அடுத்தது 2லேருந்து 4க்கு போகிறோம். இதுக்கு வந்து 10. அடுத்தது 3லேருந்து 4க்கு, இது வந்து 3. அடுத்தது 3 to 5. 3 to 5 வந்து 4. அடுத்தது 4 to 5, இது வந்து 6. அடுத்தது 4 to 6, 4 to 6 வந்து 2. அடுத்தது 5 to 6, இது வந்து 9. போட்டாச்சு, நெட்வொர்க்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏர்லியஸ்ட் ஒன்றுனா எல்லாமே டயக்ராம்லேயே நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து E = 0, L = 0 போட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து இங்கே போகிறோம். இது 0 + 6, E = 6. அடுத்தது இந்த 4க்கு வந்து இப்போ 3 முடிச்சிடலாம். 0 + 5, E = 5 முடிச்சிட்டேன். இப்போ 3லேருந்து 4க்கு போகலாம், 2லேருந்து 4க்கு போகலாம். 6 + 10 வந்து 16. இங்கே 5 + 3 8 தான் வருது. அப்போ 16 தான் பெருசு. அப்போ எது பெருசோ இந்த பக்கம் போகும்போது பெருசாக எடுத்துக்கணும், இந்த பக்கம் வரும்போது சின்னதாக எடுத்துக்கணும். அடுத்தது 3 to 5ம் போகலாம், 4 to 5ம் போகலாம். 5 + 4 9, இது 16 + 6 32 வருது. 16 + 6 22, E = 22. இப்போ 4லேருந்து 6க்கு போகலாம், 5லேருந்து 6க்கு போகலாம். 4லேருந்து 6க்கு போனால் 16 + 2 18, இது 22 + 9 31. அப்போ இதுதான் பெருசு, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்கில் போகிறோம். பேக்கில்னா மைனஸ் பண்ணிட்டு வரணும். இது வந்து L வந்து 31 எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு இந்த 5க்கு வந்து இப்படி தான் போக முடியும். 31ல் 9 போச்சுன்னா 22. இப்போ 6, இதுலேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. 31ல் 16, 31. இந்த 4க்கு போகிறதுக்கு 5லேருந்து 4க்கு போகலாம் இல்லையா. சரி, இப்போ 5லேருந்து 4க்கு போனால் இந்த 22ல் 6 போச்சுன்னா 16 வரும். இது 31ல் 2 போச்சுன்னா அதிகமாக வருது. கம்மியாக வர்றது தான் இந்த பக்கம் பார்க்கணும். அப்போ இது L = 16. அதுக்கும் அடுத்தது வந்து இப்போது 5லேருந்து 3க்கு போகணும். 5லேருந்து 3க்கு போனால் 22ல் 4 போச்சுன்னா 18. ஓகே, இப்போ 4லேருந்து 2க்கு போகணும். 4லேருந்து 2க்கு போனால் இங்கே 16. 16ல் 6 போச்சுன்னா 16ல் 10 போச்சுன்னா 6. இது முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து போனால் 5ல் 5 போச்சுன்னா 0, 6ல் 6 போச்சுனாலும் 0. எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிக்கணும். எல்லாமே சேம். இங்கே பாருங்கள், இங்கே 31 31, 16 16, 22 22, 6 6 0 0. அப்போ எதுலேருந்து நம்ம போகலாம்? முதல்ல 6லேருந்து கொஞ்சம் அது கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6லேருந்து 5க்கு போகலாம். அடுத்தது இங்கேருந்து இங்கே தான் போக முடியும் இல்லையா. 4லேருந்து 5 அதுதான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 2லேருந்து 4க்கு போகலாம். அடுத்தது வேறு எங்கேயாவது ஈக்குவலாக இருக்கா? இல்லை. 1லேருந்து 2க்கு போகலாம். அப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் பார்த்து என்னவாக இருக்கணும்? 1லேருந்து 2க்கு போகிறோம், 2லேருந்து 4க்கு, 4லேருந்து 5க்கு, 5லேருந்து 6க்கு. இதுதான் கிரிட்டிக்கல் பார்த்து. எங்கே முடிக்கிறோம்? 31. இங்கே எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க? டியூரேஷன் 31. ஓகே, இப்போ நம்ம டேபிள் போடலாம். இப்போது நம்ம கிரிட்டிக்கல் பார்த்து எழுதியாச்சு. எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு 31 டேஸில் முடிக்க போகிறது தெரிஞ்சு. இப்போ ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 1 to 2. 1 to 2ல் 0 தான் இல்லையா. 0. திருப்பி 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 0 தான் இருக்கும். 2லேருந்து 4, 2லேருந்து 4க்கு என்ன வரும்? 6. ஸ்டார்டிங் ஏர்லியஸ்ட்டு 6. அடுத்து 3 to 4க்கு 5, 3 to 5க்கு 5. அந்த மாதிரி அடுத்தது ஃபினிஷிங் டைம் 1லேருந்து 2ல் முடிக்கிற இடத்துல என்ன இருக்குங்க? 6. 1 to 3ல் முடிக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. அடுத்தது 16, அடுத்தது 8, அப்புறம் 9. அடுத்தது ஃபுல்லாக எழுதிட்டேன். இப்போ நான் எல்எஸ்டிக்கு முன்னாடி எல்எஃப்டி முடிக்க சொல்வேன் இல்லையா. ஃபினிஷிங் டைம், லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம். இப்போ இங்கே வந்து 1 to 2, 1 to 2 ஃபினிஷிங் டைம் இஸ் 6 இல்லையா.
ஃபினிஷிங் டைம் 6. அடுத்தது 1 2 3 ஃபினிஷிங் டைம் 18. அதுக்கு அடுத்ததுக்கு 16 ஃபினிஷிங் டைம். அடுத்தது 16. அடுத்ததுக்கு 22. நெக்ஸ்ட்டு இப்போது இதை முடிச்சாச்சு. இந்த காலம் எப்பயுமே இதுலேருந்து டியூரேஷனை மைனஸ் பண்ணணும். அதாவது 6 - 6 18. 6 - 6 0. 18 - 5 13. அடுத்தது 16 - 10 6. 16 - 3 13. 22 - 4 வந்து 18. அதே மாதிரி அடுத்தது 22 - 6. அடுத்தது 31 - 2. அடுத்ததும் 31 - 9. இது இங்கே 16. 31ல் 2 போச்சுன்னா 29. 31ல் 9 போச்சுன்னா 31ல் 9 போயிடுச்சுன்னா 1 8 அப்போ 22. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம போட்டாச்சு, டேபிள் போட்டாச்சு, கிரிட்டிக்கல் பார்த்து காமிச்சாச்சு. 31 டேஸில் முடிச்சிட்டோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஓகே, கொஷின் நம்பர் 8. ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெட்வொர்க் போடலாம். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். 1லேருந்து 2க்கு போகுது 5. அடுத்தது 1லேருந்து 3க்கு, 1லேருந்து 3க்கு 8. அடுத்தது 2லேருந்து 3க்கு, இது வந்து 6. அடுத்தது 2லேருந்து 4க்கு 7. அடுத்தது 3லேருந்து 4க்கு, அது 5. அடுத்தது 3லேருந்து 5க்கு, அடுத்தது 4லேருந்து 5க்கு, இது 8. அவ்வளோதான், நெட்வொர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட நம்ம லேட்டஸ்ட்டும் லேட்டஸ்ட்டும் இதுவும் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு 0. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 0லேருந்து இங்கே 5, இதுக்கு வந்து வந்து 5, எல் வந்து தெரியாது. அடுத்தது 1லேருந்து 3க்கு இஸ் ஈக்குவல் டு 8. சாரி, இது இருக்கட்டும். இங்கே வந்து இப்போ 2லேருந்து 3க்கு வருது, 1லேருந்து 3 வருது. இது 5 + 6 11 வருது. இங்கே 0 to 8 தான் வருது. அப்போ 11 தான் பெருசு இல்லையா? அப்போ 11 எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது 2க்கு 4 போகுது, 3லேருந்து 4 போகுது. இது 5 + 7 12 வரும். இங்கே 11 + 5 16 வரும். அப்போ ஈக்குவல் டு 16 தான் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது 3லேருந்து 5 வருது, 4லேருந்து 5 வருது. இந்த 3 to 5க்கு என்ன எழுதலாம்? இங்கே 4 எழுதணும். இப்போ இது வந்து 11 + 4 15. இங்கே 16 + 8 24. அப்போ இதுதான் பெருசு, ஈக்குவல் டு 24. அடுத்தது எல் ஈக்குவல் டு 24 தான். இப்போ இங்கே 24லேருந்து 8 மைனஸ் பண்ணும். 24ல் 8 போச்சுன்னா 16. இங்கே 24ல் 4 போச்சுன்னா 24. இந்த இடத்துலேருந்து இங்கே 4லேருந்து 3 பார்க்கணும். 16ல் 5 போச்சுன்னா 11. இதை தான் எடுத்துக்க முடியும் இல்லையா? இங்கேருந்து இது வருது, இங்கேருந்து இங்கே வருது. இங்கே 24ல் 4 போச்சுன்னா 20 வரும். இது அதிகமாக இருக்குது. இங்கே 16ல் 5 போச்சுன்னா 11 கம்மியாக இருக்குது. அப்போ இதை தான் நான் எடுத்துக்கணும். இப்போ 4லேருந்து 2க்கு போகலாம், 3லேருந்தும் 2க்கு போகலாம். 4லேருந்து 2க்கு போனால் 16ல் 7 போச்சுன்னா 9 வரும். இங்கே வந்து 11ல் 6 போச்சுன்னா 5 வரும். அப்போ இதுதான் கரெக்டு, இதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கேருந்து இங்கே வாங்க. 2லேருந்து 1க்கு வரலாம், 3லேருந்து 1க்கு வரலாம். 11ல் 8 போச்சுன்னா 3 வரும். இங்கே 5ல் 5 போச்சுன்னா 0 வரும். இதுதான் கம்மி. எடுத்தாச்சா? பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் எது ஈக்குவலாக வருதுன்னு பாருங்கள். இந்த 0 0லேருந்து 5 5 வருதா? 5 5லேருந்து 11 வருது. அடுத்தது 11 11 வருது. அப்புறம் 3லேருந்து 4க்கு போகணும். அப்போ 4லேருந்து 5க்கு வரணும். ஓகே, இப்போ போட்டோமா? எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான கிரிட்டிக்கல் பாத் இங்கே ஆரம்பிக்குது. 1லேருந்து ஆரம்பிச்சு 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 4க்கு போகுது, 4லேருந்து 5க்கு போகுது. இப்போ இங்கே டியூரேஷன் கேட்டிருக்காங்க. என்னது ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளோ டைம்குள்ளே முடியுது அப்படின்னு, லேட்டஸ்ட் டைம். அப்போ வந்து இது வந்து எங்கே முடியுது? 24ல் தான் முடியுது. அப்போது டியூரேஷன் ஈக்குவல் டு 24. இப்போ நம்ம டேபிள் போயிடலாம். ஓகே, கிரிட்டிக்கல் பாத் எழுதிட்டோம், டியூரேஷன் 24 டேஸ் எழுதிட்டோம், இப்போ ஆக்டிவிட்டீஸ் டியூரேஷன் எழுதிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் டைம் 1லேருந்து 2க்கு ஸ்டார்டிங் டைம் என்ன வருது? 0. ஸ்டார்டிங் டைம் 0. 1லேருந்து 3க்கும் ஸ்டார்டிங் டைம் 0. அடுத்தது 2லேருந்து 3க்கு வரணும். 2லேருந்து 3 போது ஸ்டார்டிங் டைம் 5. அதுக்கும் அடுத்ததுக்கு
5 நெக்ஸ்ட்டு வந்து 11 11 16 ஃபினிஷிங் டைம் பாருங்கள். ஃபினிஷிங் டைம் 1லேருந்து 2க்கு ஃபினிஷிங் டைம் இங்கே பார்க்கணும் 5 1லேருந்து 3க்கு ஃபினிஷிங் டைம் 11 சாரி ஃபினிஷிங் டைம் 1லேருந்து 3க்கு அடுத்தது 2லேருந்து 3க்கு ஃபினிஷிங் டைமும் 11 தான். அடுத்தது 2லேருந்து 4க்கு ஃபினிஷிங் டைம் 16. ஓகே, அடுத்தது இதுக்கு வந்து 16 வருது. அடுத்ததுக்கு 3லேருந்து 4 ஃபினிஷிங் டைம் 16. அடுத்தது 3லேருந்து 5க்கு ஃபினிஷிங் டைம் இதுக்கு வந்து 11 + 4 15. இதுக்கு வந்து 24. இப்போ இது கூட மாற்றி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1லேருந்து 3க்கு ஃபினிஷிங் டைம் 0 + 8 8 வரணும். இந்த இடத்துல இதனுடைய ஸ்டார்டிங் இதை எழுதிட்டேன். அடுத்தது இதெல்லாம் ஓகே தான். அடுத்தது லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம் பார்த்து எழுதிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம் 5 வருதா. அடுத்தது லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம் 5. அடுத்ததுக்கு வந்து 11 வரும். அதுக்கும் அடுத்ததுக்கும் 11 வரும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து 16 24 வரும். இப்போ இதையும் மைனஸ் பண்ணணும் இல்லையா. 5 - 5 0. அடுத்தது 11 - 8 5 3. அடுத்தது 11 - 6 5. அதுக்கும் அடுத்தது 16 - 7 9. அடுத்தது 16 - 5 11. இப்போ 24 - 4 20. 24 - 8 வந்து 16. இந்த 24 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.